HNDA மாணவர்கள் மீது கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பூர்வாங்க விசாரணைகள் நிறைவுக்கு வந்துள்ளன. HNDA மாணவர்கள் மற்றும் ஜாத்திக பலய அமைப்பு ஆகிய தரப்பினரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு செய்யப்பட்ட 2 முறைப்பாடுகள் தொடர்பிலான காணொலிகள் சிலவற்றையும் நேற்று விசாரணைக்காக பயன்படுத்தியதாக ஆணைக்குழுவின் விசாரணை மற்றும் கண்காணிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் சித்தாரா தெம்பிலியகொட குறிப்பிட்டார். இதுகுறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக முறைப்பாட்டாளர் தரப்புகளால் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சத்திய கடதாசிகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் பதில் பணிப்பாளர் கூறினார். இது தவிர சம்பவத்தின் போது தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற மாணவர்களின் மருத்துவ அறிக்கைகளை வைத்தியசாலையிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் பின்னர் HNDA மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பிலான மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் ஆணைக்குழுவின் விசாரணை மற்றும் கண்காணிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார்.